பருப்பு சாதம்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி தான். வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த 3 இருந்தாலே போதும். பருப்பு, ரைஸ் இது இருந்தாலே நம்ம உடனே ஒரு பருப்பு சாதம் செஞ்சிட முடியும். ஸோ ஈஸியான பருப்பு சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி 3/4 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு சேர்த்து எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் இந்த பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம் அவ்வளவா நல்லா இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 1 மிளகாய், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அரிசி, இந்த 2 வகை பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். 1 கப் அளவு அரிசி பருப்பு இது 2த்துக்கும் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. அரிசி பருப்பு தண்ணி அளந்து ஊற்றி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது கூட பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம், சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து வச்சது, தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அரிசி பருப்பில் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாம் சேர்த்தாச்சு இல்லைங்களா? இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு விசில் வரணுங்க. ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. சாதம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை நல்லா குழைய கிளறி விடணும். இதை நல்லா கிளறி விடணுங்க. இந்த மாதிரி இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். வடகம் போட்டு தாளிச்சிடணுங்க. இதை தாளிச்சிட்டு இதை நல்லா கிளறி விடணுங்க. இது பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஒரு ஃபுட்டு தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.